क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा போலாம் மாமா மே. வெல்கம் பேக் டு சேனல் ஜிகிரி தோஸ்த். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டே 2 ஆஃப் கோவால தான் இருக்கோம். ஸோ இது கோவாவோட ஐகானிக்கான பிரிட்ஜு. ஸோ அங்கேயே நம்ம இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் இங்கேயே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டே பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் கோவால. ஸோ இப்போ வந்து நம்ம நார்த் கோவாலேருந்து சவுத் கோவா போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவல் இருக்கு. எங்க பார்த்தாலும் சீனிக்கான வியூஸ் இருக்கு. ஆனா இந்த கழுகு இருக்கனால நம்ம எங்கேயுமே வந்து ட்ரோன் ஷாட்ஸே எடுக்க முடியல. ஸோ இங்கெல்லாம் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். எங்க பார்த்தாலும் கழுகு இருக்கனால ட்ரோனே எடுக்க முடியல. ஏன்னா ட்ரோனை லைட்டா தட்டினா போதும் அது கொலாப்ஸ் ஆகி போய் கீழே விழுந்துடும். ஸோ அதனால தான் நம்ம ஆட் பண்ண முடியல. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் இதில் ஃபுல் ஃபன்னாக இருக்க போது ஃபுல்லாக பீச்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கேசினோஸ் இருக்கு. எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கேயே கார் பார்க்கிங், இதுக்கு மேலே கார் போகாது. ஸோ இங்கேயே கார் பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹில் டாப், ரொம்ப ஸ்லீப்பாக இருக்கும். அதனால் பைக்கில் வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கார்னால் இங்கே ஜீப்பு அந்த மாதிரி தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கேயே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. 1500 1800 வாங்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நாங்கள் கோலா பீச் வந்துட்டோம். சோலா பீச்சுக்கு பதிலாக வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க. ஆமாம், கோலா பீச்சோட கோலாரான பீச்னு வச்சிருக்கலாம். எங்க பின்னாடி வந்தவங்க காணல கைஸ். நெட்வொர்க் இல்ல, வர ரூட்டு சரியில்லை. வர ரூட்டெல்லாம் கார்லாம் புழுதி பறக்கும் பாரு, அந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருந்தோம். பின்னாடி வந்து பாருங்க, இந்த சைடு வந்தீங்கன்னா. ஆனா பீச் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா வெயில் அதை விட ரொம்ப பளீர்னு அடிக்குது. இப்படிதான் என்ன கலர் தெரியும். செம்மையா இருக்கு. ஃபைனலா இங்க வந்து கோலா பீச் ரீச் ஆயிட்டு பின்னாடி கஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து கயாக்கிங் இருக்கு. இங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 800 வருது. ஸோ நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 தான் சொன்னாங்க. அது ஈவினிங்காக போகலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிலே வந்து கயாக்கிங் பண்ண முடியாது, டயர்ட் ஆகிடும். அது இல்லாமல் இடுப்பு வலி, கை ஃபுல்லாகவே வலிக்குமா கயாக்கிங் பண்ணால் அந்த ஸ்போர்ட்டு. ஸோ அதனால நம்ம வந்து ஈவினிங்காக பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு மத்தியானம் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு பிளான் பண்ணலாம். எதை தொட்டாலும் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது கைஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைவேட் வில்லாவும் அழகாக இருக்குது. அது இல்லாமல் எங்கே போனாலும் நீங்கள் வந்து வியூவில் வந்து அழகாக சாப்பிடலாம். அது இல்லாமல் சரக்கு அடிக்கலாம், ஸ்மோக்கிங் அலௌடு. ஸோ எங்கே போனாலும் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பசங்களோட வந்தீங்கன்னா. அது இல்லாமல் ஃபேமிலியோடயும் வராங்க. நாங்கள் பசங்களோட வந்ததோட ஃபேமிலியோட வந்தவங்க தான் நிறைய பேர். நார்த் இண்டியன்ஸு, சவுத் இந்தியாவிலேருந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இது ஆஃப் சீசன்னால எதுவுமே ரொம்ப ஈஸி ஆக்சசிபிளாக இல்லை. எல்லாமே லாங்காக இருக்கு, கடை அவ்வளோவா இல்லை, அந்த மாதிரி நிறைய. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா டிஸ்டன்ஸு. அது இல்லாமல் ஒரு 1/2 hourல முடிஞ்சிருமா. ஸோ அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், நம்ம வந்து நல்லா இருக்கும் இன்னும் ஒரு இடத்துல பார்த்து வச்சுருக்கோம். அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அது ப்ளஸ் வந்து அது வந்து கம்மி தான், ப்ரைஸு 400 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணாங்க. வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வந்து நிற்கிறான் முன்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா கும்பலாக நின்றுட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஒரு ஒருத்தராக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. ஃபைனலாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேரும் ஒன் டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்பயும் போல தினமும் அடிச்சுக்கிறோம். ஒரே ஃபன்னா இருக்கு, ஒரே சிரிப்பா இருக்கு எனக்கு. ஒருத்தர் விட்டு போயிடுறாங்க. மொத்தம் ஒரே 12 வண்டி. எப்படி ஒன்னா போக முடியும்? 23 பேர் இருக்கோம். அவனை விட்ட இவன் கத்துறாங்க, இவனை விட்டு அவ கத்துறாங்க. ஒரே ஃபன்னா இருக்கு. குரூப் டூர் வந்தா ஒன்னா வரணும், குரூப்பாவே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்குடா குரூப் டூர், அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப வந்து நாங்க வந்து கயாக்கிங் வந்திருக்கோம். இது என்ன பீச் ப்ரோ? அகோடா பேக் வாட்டர்ஸ் கரெக்டா வந்திருக்கோம். ஆஃப் சீசன்னால ஒரு கயாக்கிங், ஆமா தண்ணி கம்மியா இருக்கு.
அதே மாதிரி ஒரு கயாக்கிங் போட்டுக்கு வந்து 500 ஈச் வந்து நாங்கள் 250 பிரிச்சுக்கிறோம். ஸோ அதான் ஆஸ் பர் பிளான் இப்போ போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா. ஆமாம் 15 மெம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி 16 மெம்பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பர் போட்டுக்கு வந்து 2 மெம்பர்ஸ் அந்த கணக்கில் போயிட்டு இருக்கோம். போகலாம். பை காய்ஸ், அங்கே வந்து போகிறோம். அங்கே போகலாம். ஃபைனலாக கயாக்கிங் போட்டை எடுத்துட்டோம். கயாக்கிங் இதை ஸோ இவன் தான் பெடல் பண்ணிகிட்ருக்கான். நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. நான் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டில் பெடல் பண்ணால் லெஃப்ட்டுக்காக போகுது, லெஃப்ட்டுக்காக பெடல் பண்ணால் ரைட்டுக்காக போகுது. ஸோ செம ஃபன்னாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. சத்திமித்ரா சாப்பிட்ட மாதிரி சர்ன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கே. ஐயோ நான் மட்டும் தான் அப்படி பார்த்தா என் டீமே இப்படி தான் இருக்கு. இவனு இந்த போட்டு தான் இப்படி சதி பண்ணுதுன்னு பார்த்தா. கோவாவில் எப்பயுமே சன்செட் தான் இருக்கும், சன்ரைஸ் இருக்காது. சன்ரைஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சன்செட்டில் வந்து அப்படியே பின்னாடி இருக்கு இறங்கிட்டு இருக்கு. நடுவில் போமா, நடுவில் போகலாம். சூப்பராக இருக்கு கைஸ். அப்படியே சன் அங்கே இருக்கு, அப்படியே செட் ஆக போகுது. சூப்பராக இருக்கு. அவன் தள்ளி விடுறா அவளை படா அப்படி அட ப்ரோ அடிக்கடி பத்திரக்குள்ள போயிடுறான். சன்செட் சூப்பராக இருக்கு. சரி எல்லாரும் வந்து கயாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? பேண்ட் ஃபுல்லாக சத்தியம் ஈரமாயிட்டு. வரீங்களா? அட்லீஸ்ட் 2 காஸ்டியூம்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. அட்லீஸ்ட் 2 சீசன் டைம் வாங்க கைஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம். சீசன் டைம் வந்து ஆமாம், சீசன் டைம் வந்தீங்கன்னா அப்படியே தண்ணி போகிற பார்த்து. ஸோ நீங்கள் பண்ணலனாலும் அப்படியே உங்களை தள்ளிட்டு போயிடும். செம்ம ஜாலியாக அப்படியே ஸ்மூத்தாக சன்செட்டுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு 5 o'clock கரெக்டாக 5 o'clock இல்லை ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மிட் ஆஃப் தி டே மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்கும். கொடைப்பிடிச்சினே போக வேண்டியதான். அந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. நாக்கு முக்கா பாட்டு போட்டு ஆடுறானுங்க கைஸ். ஏய் வெள்ளம் தண்ணியில் தள்ளுறாதீங்க அவனை. ஃபைனலாக வந்து கயாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் நார்த்துலேருந்து சவுத் வரீங்கன்னா பேசிக்காக வந்து சவுத்தில் வந்து எங்கேயுமே நெட்ஒர்க்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கையில் கேஷாக கேரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப காமாக இருக்குது. நார்த் கோவா எவ்வளோ வைபாக இருந்துச்சோ இங்கே பாருங்கள். பீச்சு எவ்வளோ காமாக இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு பீச்சாக இருக்குது. பார்ட்டி அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப காமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கெஃபேஸு அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டேஸு அந்த மாதிரி. கயாக்கிங்கு இங்கே இது கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன், சர்ஃபிங் கூட. ஸோ நாளைக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்காக இருக்குது, பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அடுத்த வீடியோஸில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye from Jigit Dost.